கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 48:14. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் வழி நடத்தினார். அவர் வனாந்தரத்திலே அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளோ பிரச்சனைகளை போராட்டங்களை சந்தித்தாலும் கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது நம்முடைய வறட்சியை செழிப்பாக மாற்றுவார். அவர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார். மரண பரியந்தம் நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 143 தாவீது ஜெபிக்கிறார். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நடத்துவார். நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். அவருடைய வழி நடத்தலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு கொடுக்கும் நன்மை பரிபூர்ணமாய் இருக்கும். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். தாவீதை கர்த்தர் நீதியின் பாதையிலே நடத்தினார். தாவீதின் வாழ்க்கையிலே கிருபையும் நன்மையும் தொடர்ந்தன. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை நடத்தும் போது அவர் அளிக்கிற நன்மையினாலே நம்மை திருப்தியாக நடத்துவார். நாம் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து அவருடைய நாமத்தை துதிக்கும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நம்மை நீதியின் வழியிலும் நியாயத்தின் வழியிலும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை நடத்தும் போது நாம் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.